அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை வருத்தம் இருக்கு. தமிழ்நாட்டு நலன்கிறது கடப்பு செலுத்துறோம். அங்கே வந்து ஆளுகின்ற கட்சி வந்து பாஜக, அங்கேயே அதை செயல்படுத்த முடியும். எங்கேயே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் சொன்னது வந்து அதில் 100% உண்மைகளை சொல்லுவாங்க. இயக்கத்தில் நடக்கிறத பற்றி சொல்றதுக்கு உண்டான சொல்றது நாகரிகம் மட்டும் நான் சொல்லுவேன். நான் மறுபடியும் டிமானிட்டைசேஷன் கொண்டு வருவது வந்து தேவையில்லாத வந்து நான் பட் அந்த அஷூரன்ஸ் அவங்க காப்பாற்றுற மாதிரி தெரியலையே. இல்லை, நாம அவங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல் முறை சேரும் பொழுது நீங்கள் சொல்றது கரெக்ட். அதை நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் சேர்றோம். அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் சென்ற இதுலையுமே அதே தான். நீங்கள் 1.5 வருஷம் இருக்குது. அதனால கண்டிப்பாக அப்போ சொன்னேன், இப்போ சொன்னால் தேவையில்லாத ஒரு குழப்பம் வரும். அது நியாயமானதான். ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட் சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரும். அப்போ எங்களுக்குன்னு சொல்லி வரும்போது அது இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியம் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கியமான நபர்கள். அதனால வந்து அப்போதைக்கு தலைவர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கூட்டணி தலைவர் அவருடைய முதலமைச்சர் கண்டிப்பாக அதுக்கு செய்வார் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் வருத்தம் இருக்குது. அதில் இது பண்ணாலும் நாங்கள் அதை தமிழ்நாட்டு நலன்கிறது அது கடந்து செல்கிறோம் சொல்லுவோம். இப்போ கமலஹாசன் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, அது கண்டிப்பாக அதில் நம்ம கேட்கணும். அதில் மறுக்கிறது கிடையாது. நாங்கள் கேட்கணும். அதான் தலைவர் வைகோ கேட்கணும். இல்லை, என்னுடைய தலைமை நிர்வாகிகள் நான் உட்பட அந்த கோரிக்கையை வச்சு என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க இப்போ இதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கூடுதலாக ஒரு நம்ம மக்கள் நீதி இயக்கம் வருது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஏற்கனவே அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தா அவங்களுக்கு இதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க போல. அதனால அந்த காரணத்தினால ஒரு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு திரும்ப பண்ணணும்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. நீங்கள் டிமானிட்டைசேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி கொண்டு வந்தாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தால் நல்ல நோக்கம் தான், தவறான நோக்கம் கிடையாது. பட் அது எப்படி செயல்படுத்தப்பட்டது, அதனால அந்த பாதிப்புகள் பார்க்கும்போது குறிப்பாக மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அடித்தட்டு ஜனங்க நிறைய பேர் சக்கடப்பட்டாங்க. நீங்கள் ஒரு கருப்பு பணம் வச்சிருந்த ஒரு 10,000 பேரை நீங்கள் தண்டிக்கிறதுக்காண்டி கோடிக்கணக்கான நடுத்தர, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளையும் நீங்கள் ஏழை மக்களையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது அது ரொம்ப சில பேர்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. விவசாயிகள் சரி, ஏழை மலைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ சில மரணங்கள் கூட நடந்தது அந்த நேரத்தில். அது ஒருத்தர் டிமானிட்டைசேஷன் சரி அவ்வளோ தூரம் பண்ணாங்க இல்லையா, அதுக்குண்டான தீர்வு கிடைச்சதா அப்படின்னு பார்க்கும்போது பல ஆய்வுகள் என்ன தெரியுதுன்னா, அந்த டிமானிட்டைசேஷனால என்ன நோக்கத்துக்காக அது கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறல. மறுபடியும் அதை கொண்டு வரதுங்கிறது இதுதான். நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ சட்டங்கள், இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் சரி, இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் நிறைய புதிய சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பண பரிவர்த்தனை சட்டம், அதான் 2 லட்சத்துக்கு ரூபாய்க்கு மேல நீங்க ரொக்கமா நீங்க எதுவுமே பண்ண முடியாது இருக்கு. 100% பெனால்ட்டி இருக்கு, ஃபைன் இருக்கு. அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்குண்டான அனைத்து சட்டங்கள், புதிய சட்டங்களும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை கொண்டு வந்தாலே செயல்படுத்தாலே போதும். உங்களுக்கு மறுபடியும் டிமானிட்டைசேஷன் கொண்டு வரது வந்து தேவையில்லாத ஒன்று நான் நினைக்கிறேன். மலையாளமும் தமிழும் கலந்து, சம்ஸ்கிருதம் தமிழ் கலந்தா மலையாளம் சொல்லிட்டாரு. அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த அரசியலாக்கப்படுறாங்க. இல்லை, அது கண்டிப்பா அரசியல் சொல்றேன் இல்லையா. இல்லை, நாட்டில் பல இடம் சொல்லியிருக்கேன் நான். நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. நாட்டில் மக்களுடைய அடித்தட்டு பல அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. தண்ணீர் பிரச்சனை, கல்வி, வேலை வாய்ப்பு, பணவீக்கம், பல்வேறு பிரச்சனைகள் இங்க இருக்கும் பொழுது நீங்க இதை வந்து தேவையில்லாத விஷயத்த நான் சொல்லுவேன் நான். ஆனா ஒன்னே ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும்னா, மொழி வல்லுநர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒருத்தரோட பல பேர் அந்த டாக்குமெண்ட் தரவுல வச்சு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மொழி தான் அது முதல் மொழி. அதுல இருந்து வந்ததுதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், திராவிட மொழிகளுடைய அந்த பிறப்பிடமே தமிழ்ங்கிறது பல வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுபடிதான் நம்ம தரவுல வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுல திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னது வந்து அதுல 100% உண்மைதான் சொல்லுவேன் நான். இதை வந்து நீங்க உடனே நான் பெருசா நீ பெருசா, அதாவது மொழிங்கிறது மாதிரி ஜாதிலையும் சரி மதத்திலையும் சரி நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி ஒரு அரசியலாக்கி கவனத்தை வந்து சிதறடிக்கிறதா நான் பார்க்கிறேன். இது போன்றதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. சார், தமிழ்நாட்டுல தமிழக நலன்களுக்காக கூட்டணியில தொடரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கொலை, ரவுடிசம், ஜாதிய மோதல் இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மக்கள் நலன் சார்ந்த மதிமுகவோட நிலைப்பாடு எதுவா? சரி, அது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் பலமுறை இதே மாதிரி கேள்வி பலமுறை நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்தியா, நம் நாடு, நம்மளுடைய மாநிலம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு வளரும் நாடு தான். வேற டெவலப்பிங் எக்கானமி தான். வளர்ந்த நாடுகள் டெவலப் எக்கானமிஸ்டே பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட் எவ்வளோ இருக்கு? கிரைம் ரேட் தான் செய்யுது.
நீங்க தமிழ்நாடையும் பிற மாநிலம் கம்பேர் பண்ணுங்க. நான் சொல்லணும்னா நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ போங்க. அது வந்து ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனம் தான், அது மாநில அரசு கிடையாது. அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி தமிழ்நாடோட கிரைம் ரேட் என்ன இருக்கு, பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பிற மாநிலங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுங்க. நீங்க இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்செயல்கள் நடக்கலன்னு சொல்லல, கண்டிப்பா நடக்குது. ஆனா அதுக்குண்டான நடவடிக்கை 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா பிற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இதே தவறுகள், குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாத்தீங்கன்னா எந்த மாநிலம் அதிகமா இருக்கு உங்களுக்கே தெரியும், உத்தரப்பிரதேஷ் தான் அதிகமா இருக்கு. யார் அங்க இருக்கிறாங்க, பிஜேபி தான் இருக்கிறாங்க. ஸோ இங்க பிஜேபி சொல்றதோ, பிஜேபி அந்த கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் அதிமுக கூட சொல்றதோ எந்த இதுவும் கிடையாது. கடந்த கால ஆட்சிகளையும் இதே குற்றங்கள் நடைபெற்றது, நம்ம மறுக்க முடியாது. ஆனா அந்த குற்றங்கள் நடைபெறும் பொழுது அதுக்குண்டான நடவடிக்கை, தக்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, உங்களை மாதிரி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், அப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்க எல்லாம் வந்து அதுக்குண்டான இதை எடுத்து அதை பொதுவெளிக்கு கொண்டு வந்த பொழுது ஒரு அழுத்தம் ஏற்பட்ட பிறகு அவங்க அதுக்குண்டான எஃப்ஐஆர் பண்ணாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன, குற்றங்கள் நடக்க அதுக்குண்டான எதிர் நடவடிக்கை கண்டிப்பா அதை எடுக்கிறாங்கன்னு தான் பாக்குறேன். ஆனா கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் சில அந்த சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சமுதாய சீர்கேட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு சில நான் ஐயோ பேசிட்டே போனேன், சமுதாயம் சீர்கேட்டு இருக்கு. இதுக்கு காரணம் மக்களையும் சொல்லலாம், அரசாங்கம் பல சட்டங்கள், ஒன்றிய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், நிறைய சட்டங்கள் கொண்டு வர்றாங்க, நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்குண்டான ஒத்துழைப்பு சமுதாயத்துல இருக்கும். சமுதாயத்திலே பொறுத்த வரைக்கும் பல சீர்கேடுகள் இருக்கு. நீங்க அதெல்லாம் பொறுத்த வரைக்கும், ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் விட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும், வந்தாலும் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனால் இது போன்ற இது பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதுக்குள்ள நடவடிக்கை, இனியும் அது குறைக்கிறதுக்குள்ள நடவடிக்கை கண்டிப்பா மாநில அரசு இருக்கும். பிஎம்பிஎல் அன்புமணி மேல ராமதாஸ் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? அது இன்னொன்று நான் சொல்லிடுறேன், நீங்க சொல்ற மொழியை பத்தி சொன்னதான் இதுதான். உங்களுக்கு வந்து டிஆர்பி வேணும், இது வேணும், அக்ரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்சேஷன் இருக்கணும். ஆனா நீங்களாம் ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் நீங்க இதில் பணியாற்றி இருக்கிறீங்க, செஞ்சிருக்கிறீங்க. நாட்டோட அடிப்படை மக்களோட எத்தனோ பிரச்சனை, அதை ஹைலைட் பண்ணுங்க. அது நான் செய்யலை, இல்லை ஒரு எம்பியை நான் செய்யலை, இல்லை வந்து ஒரு ஆளுங்கட்சி ஒரு அமைச்சர் அவர் செய்யலை, இல்லை ஒரு இந்த ஆளுங்கட்சி கூட்டில் நாங்கள் இருக்கிறோம் எங்க மேல, அதெல்லாம் கேளுக்கிறீங்க. ஆனா இந்த தனிநபர் பற்றிய ஒரு விமர்சனம் இல்லாட்டி அந்த இயக்கம் இருக்கு, அது ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறீங்க, அந்த இயக்கத்தை பற்றிய உட்கட்சி விவகாரம், அதை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்துக்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க அது நான் பத்தி நான் சொல்றதே அது ஆரோக்கியமானது இல்லை, நாகரிகமானதுன்னு சொல்றேன். இன்னொரு கட்சியில நடக்கிறது வந்து அது ஒரு ஜனநாயக இயக்கத்துல அவங்க முடிவெடுக்கட்டும், இவர் வேணுமா அவர் வேணுமான்னு முடிவெடுக்கட்டும். நானோ இன்னொரு பிற இயக்கத்தை சார்ந்தவங்களோ இன்னொரு இயக்கத்துல நடக்கிறத பத்தி சொல்றது நாகரிகமற்றது நான் சொல்லுவேன். நான் அது தவறான ஒரு இது. அப்போ வந்து என்ன, உங்க கட்சி வளர்க்க பாருங்க, உங்க கட்சிக்கு உண்டான நிறைய நம்ம எங்ககிட்ட சொல்றீங்கன்னா மதிமுக பத்தி சில குறைகள் இருக்கதான் செய்யுது, அதுக்குண்டான திருத்தறதுக்குள்ள நாங்க அதை நீங்க சுட்டி காட்டுங்க, திருத்துறோம். இன்னொரு இயக்கத்தை பத்தியோ இன்னொரு இயக்கத்திலோட இருக்கிற குழப்பங்களை பத்தியோ நம்ம பேசுறது நல்லது இல்லை. பெண்கள் வாழ தலையிட்ட நாடு தமிழ்நாடு நயனா நாகேஸ்வரி யாருங்க? நயனா நாகேந்திரன் மாநிலத்தில். ஆமா, பெண்கள் வாழ தலையிட்ட நாடு முடியாது தமிழ்நாடு. அதாவது அப்போ முதல்ல போய் அவர் வந்து அங்க உத்தரப்பிரதேஷ் போனாங்க, உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் போனோம், அங்க என்ன நடக்குது பார்த்துக்கிட்டு அங்கே வந்து ஆள்கின்ற கட்சி வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் அங்கேயே அது செயல்படுத்த முடியல. அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, அவரால் அந்த இயக்கத்தினால பாஜகனால கொடுக்க முடியல. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் கூட்டில இருந்து சொல்றேன், இதே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வச்சு சொல்றேன், இந்தியாவிலேயே குறைஞ்சு, அதாவது தமிழ்நாடு இருக்கு நடக்கலன்னு சொல்லல, ஆனா மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் சம்பவங்கள் குற்றம் நடக்கிறது கம்மியானதா. குறிப்பா நம்முடைய நீங்க டெல்லி, பாம்பே, நீங்க மற்ற கல்கட்டா, பெங்களூர் போன்ற அந்த நகரங்களை காட்டிலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு நகரம் பெண்களுக்குங்கிறது அது ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு, தகவல் சொல்றேன். ஆனா வந்து என்னன்னா பொதுவா சொல்றது வந்து அது இல்லைன்னு சொல்ல இருக்கதான் செய்யுது. அதுக்கு முழுமையா கட்டுப்படுத்துறதுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி காவல்துறை செய்யும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.